It's story time. தன்னோட செயல்பாடுகளை மின் இழை வழியா செயற்கை செந்திவை சேர்ந்தவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு பல்தேவ் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு இந்த பகுதியில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. அப்பதான் கடைசியா சர்க்குணன் தப்பி ஓடும்போது அவனோட தலையிலேந்து உருண்டு விழுந்த வளையத்தை பத்தி அவருக்கு ஞாபகம் வந்துச்சு. நல்ல வேளையா அந்த வளையத்தை எடுத்து அவரு தன்னோட கோட் பாக்கெட்ல போட்டுக்கிட்டு இருந்தாரு. அதுவும் ஒரு உளவு சொல்ற கருவியா இருக்குமோ அப்படிங்கிற எண்ணத்துல அவரு அந்த வளையத்தை கோட் பாக்கெட்லேருந்து எடுத்தாரு. அவரோட தலையிலேந்து பிடுங்கி எடுக்கப்பட்ட முடி பக்கத்துல அந்த வளையம் வரும்போது கொஞ்சம் சத்தம் அதிகமாகி ரகசிய கோடு வேர்டு மாதிரி ஏதோ கேட்டுச்சு. கைலாஷுக்கும் பல்தேவுக்கும் அது சரியா கேட்கலைன்னாலும் டோஜோ அதை சரியாவே கேட்டு சொல்லிச்சு. இந்த வளையத்தையும் முடியையும் கிட்ட கொண்டு வரும்போது டிங் டிங், ரெட் ரோஸ் ரெடி, டிக் டிக், ரெட் ஹார்ட் டார்கெட் ரெடி, ஓவர் அப்படின்னு ஒரு கோடு வேர்டு கேட்டதை டோஜோ கைலாஷ் கிட்டையும் பல்தேவ் கிட்டையும் சொல்லிச்சு. டோஜோ சொன்னதை கேட்டு பல்தேவ் அதிர்ச்சியோட சிலை மாதிரி உக்காந்துருந்தாரு. இப்ப கைலாஷ் அவர்கிட்ட இந்த ஒரு ஆதாரம் போதும்பா, இதை வச்சே நீங்க குற்றவாளி இல்ல, நிரபராதின்னு நிரூபிச்சிட முடியும் அப்படின்னு சொன்னான். ஆனா பல்தேவ் அவங்கிட்ட, இல்ல கைலாஷ், நீ நினைக்கிற மாதிரி இல்ல, இது என் தலையில எனக்கே தெரியாம இருந்ததுன்னு சொன்னா அது எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம். இதை யாராவது நம்புவாங்களா? நானும் செயற்கை செந்திவுக்கு உளவு பார்த்ததா முடிவு செஞ்சிடுவாங்க. சரியா விசாரிக்காம சீக்கிரமா எனக்கு ஏதாவது ஒரு தண்டனை கிடைக்க இதுவும் ஒரு காரணமாயிடும். ஆனா இதை வச்சு ஒன்று செய்யலாம். இந்த கோடு வேர்ட்ஸை சரியான முறையில் டீகோடு பண்ணா செயற்கை செந்திவோட செயல்பாடுகள் என்னங்கிறத நம்மால கண்டுபிடிக்க முடியும். இந்த வளையம் இன்னும் சர்க்குணன் கிட்ட இருக்கிறதா அவங்க நம்பிக்கிட்டு இருப்பாங்க. அதுவும் நமக்கு நல்லதுதான் அப்படின்னு சொன்னாரு. இப்ப கைலாஷ் அவர்கிட்ட, இதை எப்படி டீகோடு பண்ணணுங்கிறத சொல்லுங்கப்பா, நான் செஞ்சு முடிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். பல்தேவ் அவங்கிட்ட, நான் தலைமை விஞ்ஞானியா பொறுப்பேற்றுக்கிட்ட உடனே இதை மாதிரி பல நாட்டு கோடு வேர்டுகளையும் டீகோடு பண்றதுக்கு ஒரு லைப்ரரியை உருவாக்கி வச்சிருக்கேன். அங்க போனா கண்டிப்பா இதை டீகோடு பண்ணிட முடியும். ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த வசதியை யாரும் தப்பா பயன்படுத்திடக் கூடாதுங்கிறதுக்காக விஞ்ஞானிகள் மட்டும்தான் இதை பயன்படுத்துற மாதிரி ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்கேன். இந்த லைப்ரரியை பயன்படுத்துறதுக்கு ஒரு ட்ரெஸ் கோடு இருக்கு. ஒவ்வொரு விஞ்ஞானியும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கோட்டை போட்டுக்கிட்டு தான் இந்த லைப்ரரியை பயன்படுத்த முடியும். ஒவ்வொரு கோட்டுலையும் அந்த விஞ்ஞானிய பத்தின ஒரு ரகசிய குறியீடு இருக்கும். இந்த கோட்டை போட்டுக்கிட்டு போனா மட்டும்தான் வாசல்ல இருக்கிற ரோபோ உள்ள போக அனுமதிக்கும். அதனால அந்த லைப்ரரிக்குள்ள போறது அவ்வளவு சுலபம் இல்லை. ஆனா இப்போ இதை டீகோடு பண்ணியே ஆகணும். என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டாரு. இப்ப கைலாஷ் அவர்கிட்ட, உங்களோட ரகசிய உடைகள் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டான். இப்ப டோஜோ குறுக்கிட்டு, அவரோட உடைய வாங்கி நீ போட்டுக்கிட்டு போக போறியா? என்ன மாதிரி ஒரு பழைய ரோபோக்கே நீ டூப்புன்னு தெரிஞ்சிடும். அங்க இருக்கிற ரோபோலாம் ரொம்ப அட்வான்ஸ்டு மாடல், செக்யூரிட்டி பிரீச்னு தெரிஞ்சா உன்னை வானத்துல தூக்கி வீசிடும் அப்படின்னு சொல்லிச்சு. கைலாஷ் டோஜோ கிட்ட, நீயே இதை யோசிக்கும்போது நான் யோசிக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு பல்தேவ் பக்கம் திரும்பி, அப்பா, உங்க உடலமைப்போட ஒத்து போகக்கூடிய ஒருத்தர் இருக்காரு. அவரும் உங்களை மாதிரியே நாட்டுக்காக போராடுறவரு, எப்பவும் விஞ்ஞான ஆராய்ச்சிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவரு, உங்க கூட படிச்சவரு, உங்களுக்கு ஏற்கனவே அறிமுகமானவரு. அவரு தான் எங்க சயின்ஸ் மாஸ்டர் சிக்கந்தர். அவருக்கு இந்த உடையும் பொருந்தும், நாம நினைக்கிற வேலையும் அவரால் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னான். அவன் சொன்னதை கேட்டதும் பல்தேவோட முகத்துல ஒரு மலர்ச்சி தெரிஞ்சிச்சு. சிக்கந்தர் தான் இதுக்கு சரியான ஆளு. நீ என்னோட உடைகளை எடுத்துக்கிட்டு உடனே கிளம்பு. அவர்கிட்ட இந்த கோட் வேர்ட்ஸை சொல்லி இதை சரியா டீகோட் பண்ண சொல்லி கேளு. இந்த கோட் வேர்ட்ஸை டீகோடு பண்றதுக்கான லைப்ரரி தலைமை விஞ்ஞான கூடத்தோட 210வது மாடியில இருக்கு அப்படின்னு சொன்னாரு. இதுக்கு மேல காலதாமதம் செய்யாம பல்தேவோட லைப்ரரி கோட்டை எடுத்துக்கிட்டு கைலாஷ் சிக்கந்தரை பார்க்கறதுக்கு கிளம்பினான். வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டு தெருவில் இறங்கினதுக்கு அப்புறம் எதையோ மறந்து வச்சுட்டு வந்த மாதிரி டோஜோ மறுபடியும் வீட்டுக்குள்ள ஓடிச்சு.
கைலாஷ் அதுகிட்ட, லைப்ரரி கோட்டை நான் எடுத்துக்கிட்டேன், நீ இப்போ எங்கே உள்ள ஓடுற, நமக்கு நேரம் இல்லை, சீக்கிரம் வா அப்படின்னு கத்தினான். உங்கள் சயின்ஸ் மாஸ்டர் சிக்கந்தரை பார்க்கும்போது அப்படியே நாம் செஞ்ச ரோபோ பல்லியையும் அவர்கிட்ட காட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ரோபோ பல்லியை எடுத்துக்கிட்டு வேகமாக திரும்ப ஓடி வந்துச்சு. இது அவர்கிட்ட அப்புறம் காட்டிக்க கூடாதா அப்படின்னு கைலாஷ் கேட்கும்போது அது பதிலுக்கு இதோட ரிமோட் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டுச்சு. ரோபோ பல்லியோட ரிமோட் கைலாஷோட பாக்கெட்டில் தான் இருந்துச்சு. ரிமோட் எல்லாம் எங்கிட்ட தான் இருக்கு, கொஞ்சம் வேகமாக நட அப்படின்னு சொல்லி டோஜோவையும் இழுத்துக்கிட்டு சிக்கந்தரோட வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். கைலாஷ் போன நேரம் சிக்கந்தரும் அவரோட பையன் பிரசன்னாவும் அவங்க வீட்டிலேயே இருந்த அறிவியல் கூடத்தில் ஏதோ ஒரு ஆராய்ச்சியில் இருந்தாங்க. அவங்க வீட்டு வாசல்ல காவலுக்கு இருந்த ஒரு ரோபோ கைலாஷையும் டோஜோவையும் தடுத்து நிறுத்திச்சு. கைலாஷும் பிரசன்னாவும் ஒரே வகுப்பில் படிக்கிறதுனால அந்த ரோபோவுக்கு கைலாஷையும் தெரியும். அது கைலாஷ் கிட்ட, என்னப்பா ராத்திரி இந்த நேரத்துக்கு இந்த பூமர் ரோபோவை கூட்டிக்கிட்டு வந்திருக்க, பிரசன்னாவை பார்க்கணுமா அப்படின்னு கேட்டுச்சு. அது கைலாஷ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போதே டோஜோ மெதுவாக அது பின்னாடி போய் ட்ர் அப்படின்னு ஒரு சத்தத்தை போட்டுச்சு. அந்த சத்தம் எங்கேருந்து வந்ததுன்னு பார்க்கறதுக்கு பிரசன்னா வீட்டு ரோபோ திரும்பும்போது டோஜோ சுற்றிக்கிட்டு அதோட இன்னொரு பக்கம் வந்து பவரை பிடுங்கி விட்டுடுச்சு. உடனே அந்த ரோபோ செயலிழந்து போய் அப்படியே சுவத்தில் சாஞ்சுக்கிட்டு சிலை மாதிரி நின்றுச்சு. கைலாஷ் டோஜோ கிட்ட, வந்த இடத்துல உன் கையையும் காலையும் வச்சுக்கிட்டு சும்மா இரேண்டா, இப்போ ஏன் அவன் பிளக்கை பிடுங்கி விட்ட அப்படின்னு கேட்டான். காவல் வேலையை தவிர வேற எதுவுமே தெரியாத இந்த ரோபோ, என்ன பூமர் ரோபோன்னு சொன்னா எனக்கு கோபம் வருமா வராதா, நாம சிக்கந்தர் மாஸ்டரை பார்த்துட்டு வர வரைக்கும் இது ஸ்டாச்சுவா நிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கைலாஷை கூட்டிக்கிட்டு உள்ள வந்துச்சு. கைலாஷை பார்த்த உடனே சிக்கந்தர், அட வாப்பா, என்ன இந்த நேரத்தில் வந்திருக்க, டோஜோ வேற ரோபோ பல்லியை தூக்கிக்கிட்டு வந்திருக்கு, உன் ப்ராஜெக்டை முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்டாரு. கைலாஷ் அவர்கிட்ட, ப்ராஜெக்ட் ஒர்க் முடிஞ்சிடுச்சு மாஸ்டர், ஆனால் நான் இப்போ வந்தது வேற ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லும்போது டோஜோ அந்த ரோபோ பல்லியை சிக்கந்தர் வீட்டு ஆராய்ச்சி கூடத்தோட டேபிள் மேலே வச்சுது. கைலாஷ் இப்போ அவர்கிட்ட, நான் வந்தது வேற ஒரு முக்கியமான வேலையை பற்றி பேச, இது உலக மக்களோட நலன் சம்பந்தப்பட்டது, எங்கள் அப்பா பல்தேவுக்கு உங்கள் உதவி ரொம்பவே தேவைப்படுது, அவரு தான் என்னை இங்கே அனுப்பி வச்சாரு அப்படின்னு சொன்னான். சிக்கந்தர் கைலாஷ் கிட்ட, என்னை பற்றி உனக்கு தெரியும் இல்லை, நானும் உங்கள் அப்பாவும் காலேஜ் படிக்கிற நாள்லேருந்து ஒன்றாத்தான் இருக்கோம், அவரோட நேம் பியில் ஆரம்பிக்கும், என்னோட நேம் சியில் ஆரம்பிக்கும், அதனால் பள்ளிக்கூடத்துலையும் நாங்கள் பக்கத்தில் தான் உக்காந்துருப்போம், 40 வருஷத்துக்கு மேலே அவரை எனக்கு தெரியும், அவர் என்கிட்ட உதவின்னு கேட்க வேண்டாம், என்ன செய்யணும்னு சொன்னால் அதை செய்யறதுக்கு சிக்கந்தர் தயாராக இருக்கான் அப்படின்னு சொன்னார். பல்தேவ் பதவியிலேருந்து விடுவிக்கப்பட்டதும் அவர் இப்போ வீட்டுக்காவலில் இருக்கிறதும் சர்க்கியூட் டிவி வழியாக ஏற்கனவே சிக்கந்தருக்கு தெரிஞ்சிருந்ததுனால அதை பற்றி அவர் கைலாஷ் கிட்ட எதுவும் கேட்கல. கைலாஷ் அவர்கிட்ட பல்தேவோட தலைமுடியில் உளவு மின் இழை இருந்தது பற்றியும், சர்க்குணன் செயற்கை செந்தீவு விஞ்ஞானிகளோட சேர்ந்து துரோகம் செஞ்சது பற்றியும், சர்க்குணனோட தலையிலேந்து விழுந்த வளையத்தை பற்றியும், உளவு மின் இழையையும் வளையத்தையும் கிட்ட கொண்டு வந்தப்போ அதில் கேட்ட கோட் வேர்ட்ஸை பற்றியும், இதுக்கெல்லாம் காரணமாயிருந்த தான் வானத்தில் பார்த்த பச்சை நிற நட்சத்திரத்தை பற்றியும் சிக்கந்தர்கிட்ட விளக்கமாக சொன்னான். கைலாஷ் சொன்னதையெல்லாம் கேட்டு, இவ்வளவு நடந்திருக்கு, எனக்கு ஒன்றுமே தெரியாமல் போயிடுச்சே அப்படின்னு சிக்கந்தர் ரொம்பவே வருத்தப்பட்டாரு. அவரோட பையன் பிரசன்னா திகில் கதையை கேட்ட மாதிரி அதிர்ச்சியில் உக்காந்துருந்தான். சரி, நான் இப்போ என்ன பண்ணணும், பல்தேவ் ஏதாவது சொல்லி அனுப்பியிருக்காரா அப்படின்னு சிக்கந்தர் கேட்டப்போ கைலாஷ் அவர்கிட்ட சொன்னான், இப்போ செயற்கை செந்தீவோட அடுத்த ஆப்ரேஷன் பற்றின கோடு வேர்டு நம்மகிட்ட இருக்கு, இந்த கோடு வேர்டை டீகோடு பண்ணுறதுக்கான ஒரே வழி தலைமை விஞ்ஞான கூடத்தோட 210வது மாடியில் இருக்கிற லைப்ரரி தான். அந்த லைப்ரரி வெளி ஆட்கள் யாரும் நுழைய முடியாத மாதிரியும் விஞ்ஞானிகள் மட்டுமே போகிற மாதிரியும் பாதுகாப்பு ஏற்பாடுகளோட இருக்கு. ஒவ்வொரு விஞ்ஞானிகளுக்கும் ரகசிய குறியீடோட தனித்தனி உடைகள் இருக்கு. அந்த கோட்டை போட்டுக்கிட்டா மட்டும்தான் லைப்ரரிக்குள்ள போகவே முடியும். எங்க அப்பாக்கும் உங்களுக்கும் ஒரே மாதிரி உடல் அமைப்புங்கிறதுனால எங்க அப்பாவோட உடைகள் கண்டிப்பா உங்களுக்கு சரியாயிருக்கும்.
நான் அவரோட உடைகளையும் கையோட எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். நீங்க அதை போட்டுக்கிட்டு அந்த லைப்ரரிக்குள்ள போய் இந்த கோட் வேர்ட்ஸை எப்படியாவது டீகோடு பண்ணணும். ஒருவேளை அந்த கோட் வேர்டில் இருக்கிற விஷயம் ரொம்ப ஆபத்தா இருந்துச்சுன்னா நம்ம உள்துறைக்கும் உளவுத்துறைக்கும் உடனடியாக தகவல் கொடுக்கணும். இதைத்தான் எங்க அப்பா உங்ககிட்ட எதிர்பார்க்கறாரு அப்படின்னு சொன்னான். இப்ப சிக்கந்தர் அவங்கிட்ட நாட்டுக்கு சேவை செய்ய ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது வீட்டு வேலையெல்லாம் அப்படியே இருக்கலாம், தப்பில்ல, வா உடனே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பினாரு. சிக்கந்தர் கைலாஷ் கிட்ட நமக்கு எந்த நேரத்தில் எந்த ஆபத்து வேணாலும் வரலாம், அதனால எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். என்னோட ஆராய்ச்சி கூடத்துக்கும் பிரசன்னாவுக்கும் என்னோட காவல் ரோபோவோட பாதுகாப்பு போதாது, அதனால டோஜோவையும் பிரசன்னாவோட இங்க விட்டுட்டு நீயும் நானும் மட்டும் லைப்ரரிக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொன்னாரு. டோஜோ இப்ப சத்தம் போடாம வாசலுக்கு போய் பிரசன்னாவோட காவல் ரோபோவை மறுபடியும் செயல்பாட்டுக்கு கொண்டு வந்துச்சு. திடீர்னு செயல்பாட்டுக்கு வந்ததும் இத்தனை நேரம் தனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாத அளவுக்கு அந்த ரோபோ கொஞ்ச நேரத்துக்கு தலையை பிடிச்சுக்கிட்டு ஒரு ஓரமா உக்காந்துடுச்சு. அதே நேரம் செயற்கை செந்தீவில் ஆர்சியும் பாபினும் இருந்த அறையில பச்சை மாவலிகிட்டேந்து அவசர அழைப்பு அப்படின்னு திரையில தெரிஞ்சிச்சு. அவங்க 2 பேரும் இன்னொரு ரகசிய அறைக்கு வந்து அங்கேருந்து பச்சை மாவலிய தொடர்புல வர சொன்னாங்க. திரையில வந்த பச்சை மாவலி, நீங்க சொன்ன மாதிரியே நான் பல்தேவையும் அவரோட பையன் கைலாஷையும் என்னோட கண்காணிப்பு வளையத்துக்குள்ளேயே தான் வச்சிருந்தேன். நாம நினைக்கிறத விட கைலாஷ் ரொம்பவே புத்திசாலியா இருக்கான். உளவு பார்க்கறதுக்காக பல்தேவோட தலைமுடியில நாம நட்டு வச்சிருந்த செயற்கை மின்னிழைய அவன் கண்டுபிடிச்சிட்டான். இப்ப சர்க்குணன் செயற்கை செந்தியோட உளவாளிங்கிறது தெரிஞ்சது மட்டும் இல்லாம சர்க்குணன் விட்டுட்டு வந்த வளையத்தையும் செயற்கை உளவு மின் இழையையும் சேர்த்து நம்ம அடுத்த ப்ராஜெக்டோட கோட் வேர்ட்ஸை கைலாஷ் கண்டுபிடிச்சிட்டான். பல்தேவ் வீட்டு காவல்ல இருக்கிறதுனால அவரால் ரொம்ப செயல்பட முடியல. ஆனா அவர் கைலாஷை தன்னோட நண்பர் சிக்கந்தர்கிட்ட அனுப்பி இருக்காரு. சிக்கந்தரும் ஒரு விஞ்ஞானி தான், ஆனா அரசாங்கத்துல வேலை செய்யாம அவர் தனியா ஒரு விஞ்ஞான கூடம் வச்சு ஆராய்ச்சிகளையும் செஞ்சுக்கிட்டு ஒரு பள்ளிக்கூடத்துல சயின்ஸ் மாஸ்டரா இருக்காரு. இப்ப கைலாஷும் சிக்கந்தரும் இந்த கோட் வேர்டை டீகோடு பண்றதுக்காக விஞ்ஞான தலைமை கூடத்தோட 210வது மாடியில இருக்கிற லைப்ரரிக்கு போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பச்சை மாவலி சொல்லிச்சு. இந்த கதையோட தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் கேட்கலாம். இந்த கதையை பற்றின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.